எனக்கு பயமா இருக்கு எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்ல என்னால ஆக்சுவலி வர முடியல. பட் கண்டிப்பா ஜெயவேல் முருகன் சாருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காகவே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வர்ணன் படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராதா ரவி அவர்கள் ஹரிப்ரியா மற்றும் கேபி இவங்க 2 பேரும் பேசினதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால சில தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு இருக்காரு. அது என்னன்றது நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். இந்த வர்ணன் படத்துடைய பிரஸ் மீட் அப்போ ஹரிப்ரியா அண்ட் நம்ம கேபி இவங்க 2 பேருமே வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 2 பேருமே, அதாவது ஹரிப்ரியா மற்றும் கேபி இவங்க 2 பேருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேசும்பொழுது ராதா ரவி சார் கூட நடிக்கவே பயமா இருந்துச்சு, அவர் இருந்தாரு, ஆனால் நல்ல வேளை அவர் பக்கத்தில் எனக்கு வந்து டயலாக் கொடுக்கல, இல்லைன்னா மயங்கே விழுந்திருப்பா அப்படின்னு ஹரிப்ரியா சொல்ல, இன்னொரு பக்கம் கேப்ரியல் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ராதா ரவி சார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு, அவர் கேஷுவலாக தான் பேசுறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேருமே ராதா ரவி சாரை பற்றி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா ராதா ரவி சார் வந்து பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, எதுக்கு தேவையில்லாம இருந்து என்னை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் என்ன உங்களை தொடவா செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டாரு. அவர் எந்த இடத்துல பேசியிருப்பாரு உங்களுக்கும் தெரியும், நமக்கும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்க பயமா இருக்குன்னு சொன்ன வார்த்தை தான் ராதா ரவி சாரை கொஞ்சம் ப்ரோவோக் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு அவர் கொஞ்சம் டீசெண்டாக பேசியிருக்கலாம். என்னை பார்த்து எதுக்குமா பயப்படுறீங்க, ஸோ நானும் வந்து சாதாரண மனுஷன் தானே, உங்களை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் என்ன உங்களை தொடவா செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஸோ அது மாதிரி அது வந்துட்டு ஒரு மேடை பேச்சுக்கு அழகானதும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பல பேர் வந்துட்டு கமெண்ட் தெரியப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, ராதா ரவி சார் எப்போ மேடை ஏறி பேசினாலும் வந்துட்டு இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா அவர்கிட்ட யாருமே வந்துட்டு பயமா இருக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் எது பிடிச்சிருக்க கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.